பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களை குறித்து எரேமியா மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சத்தாருக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மீண்ட ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப சொல்றாரு, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அநாதி சிநேகத்தால், அதாவது நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அந்த சிநேகத்தால் சிநேகித்து நம்மளை இழுத்துக் கொள்கிறார். இத்தனை அன்புள்ள, பாசமுள்ள, பிரியமுள்ள ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. அவர் இயேசு மட்டும்தான் என்பதை நீங்களும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.